பல்கலைக்கழக மாணவி நட்புணர்வு சம்பந்தமா அதனுடைய யார் இருந்தா சார் அப்படின்னு கேட்கறாங்க. அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? முடிவு எட்டுமா எட்டாது? உங்க பார்வைக்கு எட்டணுங்கிறது எல்லாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். எட்டுமாங்கிறது ஒரு கேள்வி, அது பெருங்கேள்வியாக இருக்கு. ஏன்னா இது மாதிரி பல வினாக்கள் அப்படியே விடை இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒரு கொடுந்துயரம் நிகழும், அதை எதிர்த்து நம்ம போராடுவோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை விட்டுட்டு நம்ம அங்கே நகருவோம், இதை மறைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் நடக்குது. அது கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி, தங்கை ஸ்ரீமதியுடைய கொலையாக இருந்தாலும், அவருடைய சாவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே கடத்தி விடப்படுது. பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் தங்கச்சிகள் அந்த அந்த துயரம் வரும்போது, ஸ்டெர்லைட்டு எதாக இருந்தாலும் அப்படி சின்ன கொஞ்சம் அந்த நேரம் அப்புறம் கடத்தி வேற ஒரு பிரச்சனைக்கு திருப்பி விட்டுருவாங்க. இப்ப இது மத்தியில இருந்து விசாரணை குழு வருதுன்னாங்க. அது என்ன விசாரிச்சிருக்க, என்ன நகர்வு, இதுவரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அது வந்தவங்க தங்கச்சி, பாதிக்கப்பட்ட தங்கச்சியுடைய வாக்குமூலத்தை அதை முதல் தகவல் அறிக்கையை எழுதி வெளியிட்டுட்டாங்க. திருப்பி இவங்களே உங்களுக்கு தெரியும், அது வலைத்தளம் இந்த இணையதளம் பழுதாயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க. அவருடைய குற்றவாளியினுடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலம் என்ன, அவர் எதுக்காக இப்படி பண்ணாரு, இது மாதிரி எவ்வளவு பண்ணிருக்காரு, என்ன அவர் பின்புல எந்த தகவலுமே இதுவரை வெளியில் வரலையே. அது இப்ப இருங்க, இப்ப இது முக்கியமா பேசிட்டு இருக்கிறல்ல. அப்ப அது மாதிரி அவங்க வந்தவங்களாவது விசாரிச்சோம், அந்த குற்றவாளி இது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி வேலை பேரை செஞ்சிருக்காரு, அவரை கேட்டா தானே அந்த சார் யாருன்னு தெரியும். அப்புறம் இன்னும் நீங்க அவர் விசாரிக்கவே இல்லையா, அதானே. இப்ப அதனாலதான் இது ஒரு அப்படியே நீட்டிட்டு போகும்போது அது என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையாயிருது. யார் அந்த சார் எல்லாம் கேலியா பேசுற மாதிரி ஆயிடுது. அதுல இருக்கிற வலியும் வேதனையும் மறந்துட்டு அது கடந்து போற மாதிரி இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.